மலையாள சினிமாவில் இந்த ஏமா கமிட்டி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆரம்ப புள்ளினாக்கா நடிகை பாவனா திலீப் விவகாரம் பூதாகரமானப்போ அவங்கள கடத்திட்டு போய் வன்கொடுமை பண்ணது. ஒரு நடிகர் எங்கள் அப்பா இறந்து போன பிறகு என்னை மகளின்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. நானும் ரொம்ப இதாக இருந்தேன். அப்புறம் அவங்க பேச பேச அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு எனக்கு. முன்னணி நடிகர் அவரோட பொண்ணுக்கே இந்த நிலைமைனா இப்ப நான் சொன்னேன் கடைக்கோடி பெண் ஊழியர்கள் அப்ப அவங்க என்னென்னலாம் அனுபவிப்பாங்க. அவங்கள்ட்ட விஷ் பண்ணிட்டு அங்கிருந்து இப்படி கடந்து போறாரு. அப்ப மோகன்லால் அவர் கையில ஒரு தவறான ஒரு செய்வார். ரொம்ப அபத்தமா ரொம்ப கொச்சையா இருக்கும். அது அந்த ஒரு நடிகைகளோ இல்லை நடிகைகளை சார்ந்தவங்களோ அவங்க அம்மாவோ அவங்களே கூட இதுக்கான விஷயங்களுக்குலாம் துணை போகிறாங்க. ஒரு நடிகை இங்கே அப்கமிங் ஸ்டேஜில் இருந்தப்ப அவங்க தாயார் அம்மா என் பொண்ணை ஃபோட்டோ எடுங்க அப்படி எடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சுங்க தமிழ் சினிமாவிலே ஒரு ஹீரோ பெரிய ஹீரோ இரவு நேரம் தொந்தரவு அவுட் ஹவுஸ் ஷூட்டிங்கில் தொந்தரவு பண்ணி அந்த அம்மா அழுது புலம்பி ரொம்ப பரபரப்பாக இன்னொரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. மலையாள சினிமாவில் இந்த ஏமா கமிட்டி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த கமிட்டி என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இல்லை, இது எங்கே இருந்து தொடங்குதுனாக்கா தமிழ் சினிமா மட்டும் இல்லை, எல்லா மொழி சினிமாவிலையும் இந்த பாலியல் தொந்தரவு அல்லது இதுக்கு உடன்பட்டாதான் வாய்ப்பு என்பது ஆண்டாண்டு காலமாக இருக்குது. இடையில கொஞ்சம் அதிகமாக இருந்தது. இந்த நிகழ்வு எங்கேருந்து ஒரு ஆரம்ப புள்ளினாக்கா 2017 பாவனா திலீப் விவகாரம் பூதாகரமானப்போ அவங்கள கடத்திட்டு போய் வன்கொடுமை பண்ணது. கொஞ்சம் அவங்க சுதாரிக்கல, கொஞ்சம் இருந்தாலும் வேறு சில நிகழ்வுகள்லாம் நடந்து போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாவனாவே ரொம்ப நாள் கழித்து ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க. அந்த நிகழ்வுக்கு பிறகு தான் கேரள அரசாங்கம் இந்த ஆணையத்தை விசாரணை கமிஷனை ஹேமா தலைமையிலான விசாரணை கமிஷனை அமைக்குது. அப்போ என்னென்ன பாதிப்பு இருக்குது, சினிமாவில் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குதா, இது உண்மையா அப்படின்னு இந்த கமிஷன் ஆராயும் போது, விசாரணை நடத்தும் போது நிறைய நெருடலான விஷயங்கள், நிறைய ஒரு அபாயமான விஷயங்கள், இப்படியெல்லாம் நடக்குதா அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி அதிர்ச்சி தர மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க நிறைய சேகரித்தாங்க. குறிப்பாக நடிகைகள்கிட்டலாம் நிறைய விசாரணை நடத்தப்பட்டு அதில் ஒவ்வொருத்தங்களும் நிறைய சொல்லியிருக்காங்க. அதை 2019 சப்மிட் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட்டுக்கு. அதை வெளியிடவே அரசாங்கம் இப்போ தான் 4.5 வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஏன் ரிலீஸ் பண்ணாங்கனாக்கா, இந்த மனித உரிமை ஆணையம் இருக்குல்ல, அவங்களா அது முன் இது என்னாச்சு அப்படின்னு பார்த்துட்டு இதை எதை வெளியிடலாம் அல்லது எதை ஃபில்ட்ரு பண்ணி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதையாவது ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன பிறகு இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த ஹேமா கமிஷன் சொன்னதே ஒரு இத்தனை பேர் இதுக்குள்ளே ஒரு சினிமா இருக்குது, இந்த மாதிரி பாலியல் தொந்தரவு, படுக்கைக்கு அழைத்தால் வாய்ப்பு, அதே மாதிரி பெண் தொழிலாளர்கள் இருக்காங்களே, கேமராமேன் அசிஸ்டண்ட்லேருந்து அசிஸ்டன்ட் உதவி இயக்குநர்கள்லேருந்து மற்ற டெக்னீஷியன் அவங்கள்லேருந்து துணை நடிகைகள்லேருந்து டான்ஸர்லேருந்து நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இதில் எப்படின்னாக்கா ஒரு அவுட்டோர் ஒரு ஷூட்டிங்னாக்கா அவங்களுக்கான வசதிகள் ஒரு ஒரு வசதிகள் அமைத்து தரப்படுறதில்ல. ஹீரோயின்களுக்கு மட்டுமே ஒரு கேரவன் போன்ற வசதிகள் இருக்குது. இப்போ அவுட்டோர் ஷூட்டிங்னா அங்கே கூட அதுக்கான வசதிகளை ஏதோ வெளிப்புறங்களில் தான் அவங்க அவங்களுடைய உபாதைகளை கழிச்சுக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அவங்களுக்கும் பாலியல் தொந்தரவுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் தெரிய வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் அந்த கமிஷன் இப்போ ஒன்றா வெளிச்சத்துக்கு வராங்க. இப்போ திலகன் பொண்ணு அவங்க ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. நடிகர் திலகன் மறைந்து போனார் நடிகர் திலகன். அவங்க அப்பா அதான் அவங்க ஒரு 15 பேர் தான் ஒரு பெரிய டீம் மாதிரி இருந்துக்கிட்டு செயல்படுறாங்க. நடிகர்கள், முக்கியமான ஹீரோக்கள் யாருன்னு பேர் சொல்லலை. அவங்க 15 பேர் பிடியில் மலையாள சினிமா இருக்குது.
அதில் ஒருத்தர் எங்கள் அப்பாவெல்லாம் மிரட்டியிருக்காரு. இந்த அம்மா அமைப்புலேருந்து கழட்டி விட்டாங்க, ஒரு மேடையிலேருந்து இறங்கடா அப்படின்னு சொல்லி ஒரு நடிகர் இறக்கி விட்டார். அதே மாதிரி ஒரு நடிகர் எங்கள் அப்பா இறந்து போன பிறகு வந்து என்னை மகளின்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. நானும் ரொம்ப இதாக இருந்தேன். அப்புறம் அவங்க பேச பேச அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு எனக்கு அப்படின்னு புரிஞ்சு கொண்டேன். நோக்கம் வேறு இதாக இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ அந்த நடிகர் யாருன்னு நான் இப்போ பேர் சொல்ல, முன்னணி நடிகர் யாருன்னு பேர் சொல்ல விரும்பல, விரைவில் அதையும் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பகிரங்க இதை நடிகர் அவரோட பொண்ணுக்கே வந்து இந்த நிலைமை. இப்போ நான் சொன்னேனே கடைக்கோடி பெண் ஊழியர்கள், அப்போ அவங்க என்னென்னலாம் அனுபவிப்பாங்க வெளிப்படையாக வந்து அங்கே வந்து ஒரு சில நடிகைகள் பேர் சொல்ல விரும்பலை, ஏன்னா பர்சனல் மேட்டர்னால இந்த மாதிரியான தொந்தரவுக்கு உட்பட்டு தான் ஒரு சில படங்கள்லையும் நடிச்சிருக்காங்க. மிகச்சிறந்த நடிகை, அவங்க நடித்த படம் வந்து தேசிய விருது வாங்கியிருக்கு, தமிழில் நடித்தாங்க. பிரமாதமான நடிகை, பிரமாதமாக நடிக்கிறாங்க, பெருசாக வருவாங்க அப்படின்னு நினச்சா தமிழ் சினிமாவிலையும் விளங்கலை. அவங்க மலையாளி, இவங்க மலையாள சினிமாலையும் விளங்கலை. ஒரு சில வாய்ப்புகள், அந்த ஒரு சில வாய்ப்புகளும் அவங்க உடலால் மன சம்மதம் இல்லாமல் ஒத்துக்கிட்டு அந்த வாய்ப்பை பெற்றிருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு புகழ் வந்த பிறகு, ஒரு பெயர் வந்த பிறகு பணமும் வந்துடும், பலமும் வந்துடும், அதன் பிறகு நம்ம எந்த தொந்தரவுகளையும் சந்திக்க நேரிடுது. அது அப்படிங்கிற நம்பிக்கையில் அது அந்த தவறுக்கு உட்பட்டு இறங்கினாங்க. இப்படி நடக்குது. நான் சொல்கிறேன், இன்றைக்கி மலையாள சினிமா இப்படி இருக்குது, மலையாள சினிமா இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு இன்றைக்கி வெளிச்சத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இது இங்கேயும் தமிழ் திரையுலகம் நடக்குது. விரைவில் வெடிகுண்டு இங்கேயும் வெடிக்கும். ஏன்னா சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க. இன்னைக்கு பெண்கள் வந்து ரொம்ப முற்போக்காக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரியான பாலியல் தொந்தரவுகள் எதிராக வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இங்கேயும் வந்து விரைவில் வந்து இந்த இப்படி திலகன் பொண்ணு வந்து வெளிப்படையாக வந்து பேச முன் வந்தாங்களோ அது மாதிரி இங்கேயும் நிறைய வந்து வெளிச்சத்துக்கு வர்றதுக்கான நாட்கள் வெகு தூரம் இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிறதுபடி பார்த்தா அங்கே இருக்க பெரிய பெரிய ஸ்டார்கள், ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரோ இல்லை யாரோ, அந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டார்களே வந்து நிறைய பேர் இந்த விஷயங்களை வந்து பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குங்களா சார்? ஆமாம், அதான் அவங்க வெளிப்படையாக சொல்கிறாங்க முன்னணி ஹீரோக்கள் அப்படின்னு. இந்த முன்னணி ஹீரோக்கள் பிடியில் இருக்குது. முன்னணி நான் ஓப்பனாகவே ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி, எப்படி ஒரு 4 வருஷம் 5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல எனக்கு, ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில் ஒரு சினிமா நிகழ்ச்சி கேரளாவில் நடக்குது. அந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா மம்முட்டி, மோகன்லால், பிருத்திவிராஜ் இப்படி வரிசையாக உட்காந்துருக்காங்க. நீங்கள் வீடியோ இன்றைக்கி கூட பார்க்கலாம். வரிசையாக உட்காந்துருக்காங்க. அப்போ ஒரு நபர் வந்து ஒரு நடிகரோ இயக்குனரோ அவங்கள்ட்ட விஷ் பண்ணிவிட்டு அங்கேருந்து இப்படி கடந்து போகிறாரு. அப்போ மோகன்லால் அவர் கையில் ஒரு தவறான ஒரு செய்வார். ரொம்ப மோசமாக இருக்கும் அது. அவர் கையால் அவரை நக்கல் பண்ணுற மாதிரியும் ஒரு செய்கை செய்வார். ரொம்ப அபத்தமாக ஒரு ரொம்ப கொச்சையாக இருக்கும் அது இல்லை. அது அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாரே இந்த மாதிரியான விஷயம் இருக்காரு. அதெல்லாம் மோகன்லால் மிகச்சிறந்த நடிகன்னு அதெல்லாம் இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு மம்முட்டிக்கு அந்த மாதிரியான இந்த இதுவும் வந்ததில்லை, குற்றச்சாட்டோ அவருக்கு எதிரான விஷயமும் வந்ததில்லை. வெளியிலையும் அவர் வந்து இந்த பார்ட்டி பஞ்சாயத்து அதிகமாக இது பண்ண மாட்டார். ஆனால் மோகன்லால் அந்த ஒரு வீடியோ இருக்குது. இன்னும் பேர் சொல்ல முடியாத ஹீரோக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளும் வந்து வெளிப்படையாக சில விஷயங்கள் பேச முடியாது, பர்சனல் லைஃப் அப்படிங்கிறதுனால இப்படி இருக்குது. அது வந்து இங்கேயும் தமிழ் சினிமாவில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவிலே ஒரு ஹீரோ, பெரிய ஹீரோ, ஒரு சில மாதங்களுக்கு முன்பு ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த நடிகை வந்து தொந்தரவு பண்ணதாக ஒரு இது இருக்குது. இரவு நேரம் வந்து தொந்தரவு, அவுட் ஆஃப் ஷூட்டிங்கில் தொந்தரவு பண்ணி அந்த அம்மா அழுது புலம்பி இது பண்ணி கெஞ்சி கூத்தாடி அதுலேருந்து தப்பிச்சு வந்திருக்காங்க. படம்லாம் நடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி இருக்குது, இங்கேயும் இருக்குது. அதுக்காக ஒட்டுமொத்த நடிகர்களும் ஒட்டுமொத்த ஹீரோக்களும் இப்படி தான் இருக்காங்களா அப்படின்னா அது கிடையாது. ரொம்ப கேரிங்காக, ரொம்ப தன்னுடைய சகோதரி மாதிரி, தன்னுடைய மகள் மாதிரி பாவிச்சு அந்த இரக்க சுபாவத்தோடு அவங்களுக்கு வேண்டிய அங்கே என்ன ஸ்பாட்டில் அவங்களுக்கு தேவையோ அதெல்லாம் செய்து கொடுத்து
தனக்கு சமமாக அவங்களுக்கு தனக்கு ஈக்குவலாக அவங்கள நடத்துங்க அப்படிங்கிற ஒரு உரிமை கொடுத்து பண்ணுற ஹீரோக்களும் இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி தப்பாக நடந்துக்கிற இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர்களும் இருக்காங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு சைட் இருக்குது சார். அதே மாதிரி அந்த கமிட்டியில் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த ஒரு நடிகைகளோ இல்லை நடிகைகளை சார்ந்தவங்களோ அவங்க அம்மாவோ அவங்களே கூட இதுக்கான விஷயங்களுக்குலாம் துணை போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்களே சார். அது எப்படி சார் உண்மையா சார்? ஒரு நடிகை வந்து இங்கே அப்கமிங் ஸ்டேஜில் இருந்தப்ப அவங்க தாயார் அம்மா வந்து என் பொண்ணை ஃபோட்டோ எடுங்க, அப்படி எடுங்க, அப்படி எடுங்க அப்படின்னு சொல்லி எப்படி இந்த படத்தில் சந்திரமுகி படத்தில் ஜோதிகா வந்து இந்த இதை பார்த்தோன்னே இதை பார்த்து கண்ணெலாம் அப்படியே இதாகுங்க, அந்த மாதிரி சில அம்மா நடிகைகளோட அம்மாக்கள்கிட்ட அந்த 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 ஆசை இருக்குது. ஏன்னா மகள் வந்து பிரபலமடைந்தால், புகழடைந்தால் பணம் காட்சி மரமாக தான் சில அம்மாக்கள் மகள்களை வந்து பார்க்குறாங்க. அதுவும் நடக்குது. அது ரேர். அந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்காக ஒட்டுமொத்தமாக வந்து சினிமா உலகமே இப்படி தான் இருக்குமோ, எல்லாமே ஐக்கிய பயலாக இருப்பாங்களோ அப்படிங்கிற நம்ம அந்த அர்த்தத்தை எடுத்துக்கூடாது. ஒரு கடையில் வேலை செய்கிற பெண் ஊழியர்கிட்டருந்து நிர்வாகியாக இருக்கிற பெண் ஊழியர்கிட்டருந்து எல்லாருமே எல்லா துறையிலையும் வந்து சந்திக்கிறாங்க. ஆங்காங்கே பேருந்தில் போகிறதில் ஆரம்பித்து எல்லாத்துலையும் இருக்குது. பட் அதுக்காக ஒட்டுமொத்தமாகவே சினிமாவே இப்படி தான் இருக்குமா, அல்லது ஒட்டுமொத்த சமூகமும் இப்படி தான் இருக்குமா நம்ம முத்திரை குத்தக்கூடாது. ஒரு சில புல்லுறவிகள் இருக்காங்க. அந்த கலைகள்லாம் வந்து எடுத்துட்டா எல்லாமே சமூகமும் சரி, சினிமாத்தும் சரி, இந்த போக்கு நீடிக்காது. இதை வெளியில் சொல்ல தயங்குறனால்தான், எதிர்வினை ஆற்ற தயங்குறனால்தான், அதாவது இந்த கொடுமைகளை சந்திக்கும் பெண்கள் தயங்குறனால தான் வந்து இது வந்து நீடிச்சிட்ருக்கு. இப்போ ஒரு மருத்துவ மாணவி பாலியல் பலாத்காரம் சென்னப்பட்டு அப்பட்டமாக வந்து கொலை செய்யப்பட்டார். இது நடந்துட்டுருக்கு. நாடு முழுதும், உலகம் முழுதும் நடந்துட்டுருக்கு. நம்ம தைரியமாக அதை வந்து எதிர்கொள்ளும் பட்சத்தில் இந்த அயோக்கியர்களெல்லாம் களை எடுக்கப்படுவார்கள்.